மாத்திரைலாம் எப்படி ரெஸ்பான்ஸ் எடுத்துறாங்களா? எல்லாமே ஓகே. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நைன்ஸ் வந்து ஓகே. நம்ம கஸ்டமர் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க? ஓகே இல்லைங்க, ஓகேங்கிறது இங்கே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு வர்றோம். வேற ஏதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைவா? ஏதாவது வந்தால் ஒன்று கவனிக்கிறீங்க, மாத்திரை கொடுத்து வாங்கி போகிறேன். மாத்திரை குவாலிட்டியில் எப்படி இருக்கு? குவாலிட்டி நீங்கள் கொடுக்குறதான் குவாலிட்டி. உங்களுக்கு என்ன தெரியும்? பவுடர் கொண்டே கேட்போம். கரெக்டாக இருக்குது. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸ் ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் சாப்பிட்ருக்கேங்க. ஸ்டோக் வந்தது நான் 2017 சாப்பிட்ருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்லைங்களா? கடையெல்லாம் எல்லாம் ஓகே. எல்லாம் 100% ஓகே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. 2021 வாங்கிட்டு இருக்கீங்க கடை ஆரம்பிச்சு? ஓப்பன்லேருந்தே வாங்கிட்டேன். சரி சரி. ஏன்னா இந்த பில்டிங் ஓனருடைய வீட்டுக்கு ஆப்போசிட் தான் எங்கள் ஓனர் வீடு. ஓகே ஓகே. எங்கள் வீட்டுக்கு அங்கே வந்தப்போ சொன்னாங்க. சரிங்க. வந்து இங்கே வாங்கிட்டேன். இல்லை 90 ரூபா வாங்கிட்டுருந்தேன். இல்லை 90 ரூபா தான் வாங்கிட்டேன். சரிங்க. 18லேருந்து அங்கே வாங்கினேன். எல்லா மாத்திரை இங்கே கிடைக்குதுங்களா? எல்லா மாத்திரம் இங்கே கிடைக்குது. ஆனால் ப்ராவிக்ஸ் தான் இப்போ எல்லாம் போச்சு. அது கம்பெனிலே சப்ளை இல்லாமல் ப்ராவிக்ஸ் இல்லை, ப்ராவிக்ஸ் இருக்குது. அது ஒன்று தான். ப்ராவிக்ஸ் டாக்டர் ஆர்டர் நிப்பாட்டி சொல்லிட்டேன். சரி சரிங்க. பாக்கியெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை. வேற ஏதோ குறைபாடு கடையில் எதுவுமே இல்லை? குறைபாடு இது வரைக்கும் எனக்கு தெரியல. சரிங்க. தெரியுற மாதிரி இல்லை. சரிங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை இல்லைன்னா கூட மறுநாள் காலையில் மாத்திரை கிடைக்கும். சரி சரி. ஏன்னா அக்காவா ஒன்று தான் நம்ம ஏமாற்றிடுறோம். சரி. ஏதோ ஒரு நாள் கிடைக்காது. அது கரெக்டாக மறுநாள் காலையில் வந்து சரிங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க.